தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடி அவர்கள் பிஜேபியிடம் சரணடைந்து விட்டார். விஜய் வரல, யாருமே வரல. இல்ல சார், இது ஒரு காரணம். விஜய் வந்து நாங்க 52 வருஷம் கட்சி, நாங்க 32 வருஷம் வந்து தமிழ்நாட்டை ஆண்டிருக்கோம். நீங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்கிறீங்க. இப்ப பிஜேபி கூட போனதால இப்ப விஜய்க்கும் ஒரு செக் வச்ச மாதிரி ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு. யதார்த்தமான அதுல உண்மை அவர் பேசின விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சசிகலா, எடப்பாடி, டிடிவி இந்த பிரச்சனை ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இந்த பிரச்சனையை சமாளிக்கணும். எடப்பாடியை நம்பி விஜய் வரல அப்படின்றத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. கரெக்டுங்களா? எடப்பாடியை நம்பி விஜய் வரவே இல்லைன்னும் பொழுது முதல்ல அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல. அப்போது நீங்கள் யாருமே கூட்டணிக்கும் வர மாட்டீங்க, என் கட்சியும் போயிடும், என்னுடைய சிம்பிளும் போயிடும், அப்போ நான் உட்காந்து தோற்று போகிறதா? அதனால் இன்னைக்கு பாருங்கள், அங்கே போயிட்டாரு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூன்றாரு. உன்னை தற்காத்து கொள்வதற்காக பிஜேபியிடம் போய் நீ சரணடைஞ்சிருக்கிற. உன்னால் வந்து விஜய் போல தைரியமாக நிற்க திராணி இல்லை. இதுதான் யதார்த்தமான உண்மை. விஜய் தனியாக நிற்கிறார்ல, நான் உன்னை எதிர்த்துட்டேன், அதே ஸ்டாண்டோடு நிற்க வேண்டியதானே? இன்னும் ஒரு வருஷம் இருக்கல எலெக்ஷனுக்கு, ஏன் நிற்கலை? அப்போ இவர்கள் எல்லோரும் அரசியலுக்காக, அரசியல் பிளப்புக்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு பக்கம் போகிறதும், மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு தலைவனாக வந்து நிற்கிறதும், நீ எவ்வளோதான் ஆசை வார்த்தை பேசினாலும் சரி, எவ்வளோதான் நீ வந்து என்னை மிரட்டினாலும் சரி, போடா டேஷ் என்று சொல்லி நிற்கிறார்ல,